பில்லியனோட உட்காந்து வந்தனால நடந்த நிகழ்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, த்ராட்டில் பண்ணிவோமா? பிரேக் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் உதறல் ஃபீல் இருக்குது. ஸோ 1.68 லிட்டர் பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிருக்கு. ஸோ எக்ஸாக்ட் மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஹாய் வீலர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியாக சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வெஹிக்கிள் NS 400Z. ஸோ இந்த வெஹிக்கிளை வந்து மோர் தென் ஒரு 60 to 70 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ரைட் பண்ணி பார்க்க போகிறோம். ஒரு சின்ன லாங் ரைடு வந்து எடுத்து பார்க்க போகிறோம். இந்த வெஹிக்கிள் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுப்பீங்க. ஹீட் மேனேஜ்மெண்ட்லாம் எந்த லெவலில் இருக்குது, ஹைவேஸில் பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக வந்து பார்ப்பீங்க. அண்ட் ஒரு சில பேட்ச் ஒர்க் ரோட்ஸுமே இருக்குது. ஸோ அதிலலாம் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, அண்டர்பில்லி வந்து அடிப்படுதா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறீங்க. அண்ட் ஆல்சோ நான் மட்டும் இந்த வெஹிக்கிளை ரைட் பண்ணாமல் என்னோட ஃப்ரெண்டு சந்தோஷ் அவருமே வந்து பில்லியனாக வந்து இந்த வெஹிக்கிளில் வந்து ரைட் பண்ண போகிறாரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸுமே வீடியோட எண்டில் சொல்லுவார், பில்லியன் சீட் கம்ஃபர்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோ உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வண்டியை வாங்கலாமா வேணாமா, லாங் ரைட்ஸுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்ப்பீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்கள். வாங்க நம்ம இங்கேருந்து பஜாஜோட செக்கான் பிளான்ட்டுக்கு தான் வந்து நம்ம வந்து போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி தமிழ் வீல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே வீலர்ஸ், நம்ம இங்கேருந்து ரைட் ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் ஆக்சுவலாக ட்ரிப் வந்து 0 பண்ணிட்டேன். ட்ரிப் A ட்ரிப் B ரெண்டையுமே வந்து 0 பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயே நீங்கள் பார்க்கலாம் ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி இருக்குது, எவ்வளோ கொடுக்குதுன்றதையும் நம்ம இந்த வீடியோவில் கடைசியில் காமிக்கிறேன். ஸோ எவ்வளோ தூரம் கிளைம் பண்ணியிருக்கோன்றதையும் நான் காமிக்கிறேன். ஸோ ஃபியூல் டேங்க் பார்த்துங்க, நம்ம கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு டேங்க்கு ஃபில் பண்ணி எக்ஸாக்ட் மைலேஜ் எவ்வளோன்றதையும் சொல்லிடுவோம். டேங்க் ஃபில்லாக இருக்குது. ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா டேங்க் வந்து 12 லிட்டர் ஃபியூல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம ரைட் பண்ணுவோமா, போகலாமா? ஓகே வீலர்ஸ், ரெசார்ட் விட்டு கீழே இறங்கியாச்சு. இந்த இடம் வந்து கொஞ்சம் நிறைய கரடு முரடான ஒரு ரோடு இருக்கிற இடம் தான். இது ஒரு ஹில் ஏரியா, ரொம்ப கரடு முரடாக இருக்குது. ஸோ பைக்கில் ஆஃப் ரோடு இருக்குன்னாங்களே, அந்த மூடுக்கு ஸ்விட்ச் பண்ணி ஓட்டலான்னு தான் இருக்கேன். போகலாமா? பார்க்குறீங்க எப்படி ரோடு வந்து எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்றத பார்க்குறீங்க. பரவாயில்லைங்க, சஸ்பென்ஷன் நல்லாவே ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எவ்வளோ மேடு பள்ளமாக இருந்தாலும் சரி நல்லாவே ஹேண்டில் பண்ணுது. கொஞ்சம் ஷாக்கு தெரியுது தான், பட் ஓகே அப்படின்னே சொல்லலாம். மெயினாக நான் செக் பண்ணணும்னு நினச்சதே இந்த வெஹிக்கிளோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. அண்டர்பில்லி எக்ஸாஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடிப்படுதா அப்படிங்கிறது தான் நம்ம வந்து மெயினாக பார்க்கணும். ஆக்சுவலாக பில்லியன் உட்கார வச்சு தான் நம்ம இந்த ஹில்லை வந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். இல்லை, இந்த டவுன் ஹில்லு இறங்கி வந்தாச்சு. ஸோ சஸ்பென்ஷன் பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா செம்ம ஒரு ஆஃப் ரோடுங்க. ஒரு ரோடே இல்லை, உண்மையாக சொல்லணும்னா ரொம்ப மேடு பள்ளமாக இருந்துச்சு. அதில் இறங்கி தான் நம்ம வந்து கீழே இறங்கி வந்தோம் வித்து பில்லியனோட. ஃபஸ்ட்டு பில்லியனோட உட்காந்து வந்தனால நடந்த நிகழ்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த NS யூஸருக்கு தெரியும் இந்த டேங்க் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு. ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாத இடத்துலலாம் அடிபட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பின்னாடி பில்லியன் வச்சு உட்காந்து வரனால அப்படின்னும் போது ஓகே, அதர்வைஸ் இதை விட்டுருவோம். இது சும்மா ஃபன்னுக்காக சொல்கிறேன். பட் சஸ்பென்ஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, UST4 கொஞ்சம் ஸ்டிஃபர் தான், பட் நல்லாவே அதை வந்து அப்சர்வ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் ஷாக் ஷோல்டரில் வந்து தெரிஞ்சாலும் பட் ஓகே, இது வந்து நல்லாவே மேனேஜ் பண்ணுற வகையில் தான் அந்த சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று மெயினாக சொல்லணும், நான் இவ்வளோ டவுன் ஹில்லில் பில்லியன் வச்சு நான் இறங்கி வந்தேன், நிறைய மேடு பள்ளமான பகுதிகளில் இறங்கி வந்தேன். ஸோ 165 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த இடத்துலையுமே வந்து அண்டர்பில்லி வந்து அடியே படலை. ஸோ அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். அடிப்படுன்னு நினச்ச நிறைய இடங்கள்ல, பட் அடிப்படவே இல்லை அப்படிங்கிறதா உண்மை. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு 2-வே ரோட்ஸ்குள்ளே வந்துட்டோம். இந்த ரோடில் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஃப்ளிக்கபிலிட்டி எப்படி இருக்குன்றதெல்லாம் நம்ம அடுத்து அப்படியே பார்க்க ஆரம்பிப்போம். இந்த ரோடு வந்து கொஞ்சம் கசகசன்னு தான் இருக்கும். ஏன்னா இது 2-வே ரோடு, அடுத்து 4-வே ரோட்டில் வந்து நம்ம போவோம். அதுவுமே வந்து கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும். ஆக்சுவலாக எக்ஸ்பிரஸ் வே இருக்குது, அதில் நம்மளால் பைக்கில் போக முடியாது. ஏன்னா அதில் 4 வீலர் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க, பைக் வந்து அதில் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் அந்த ஓல்டு பைபாஸில் தான் நம்ம வந்து போக போகிறோம். அது கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வீலர்ஸ், நீங்கள் டேரெக்டாக கடைசிக்கு போனால் மைலேஜை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு போயிடாதீங்க. ஏன்னா தம்ப்நெயில் நிறைய பேர் மைலேஜ் எவ்வளவுன்றதை பார்க்குறதுக்காக தான் வந்திருப்பீங்க. வீடியோ கொஞ்சம் நிறையா ஃபுல்லாக பாருங்கள். நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக த்ராட்டில் வந்து ட்ரைவ் பை ஒயர் டெக்னாலஜி வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது, குயிக்கராக இருக்குது, அந்த ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப குயிக்கராக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஆக்சுவலாக அந்த ஃப்ளிக்கபிலிட்டி சொல்லியே ஆகணும்.
வெஹிக்கிளோட வீல் பேஸ் என்எஸை விட கம்மி, டோமினாரை விட பார்த்தீங்கன்னா வெயிட் இந்த வெஹிக்கிள் ரொம்ப கம்மி. சின்ன சின்ன கேப்லலாம் ஈஸியாக பூந்து வர முடியுது அப்படின்னே சொல்லுவேன். ரொம்ப ஃப்ளிக்கபிலிட்டி சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்குது இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். இந்த ரோட்டில் கொஞ்சம் த்ராட்டில் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருக்குது இந்த ரோடு. த்ராட்டில் பண்ணிவோமா? சரியாக இருக்குங்க, சரியான பவரு. ஆக்சுவலாக இந்த ரோட்டில் இவ்வளோ ஸ்பீடு போகக்கூடாது, நம்ம ஹைவேஸ் போயிட்டு ட்ரை பண்ணுவோம் திரும்ப. ஸோ ஃபைனலி வீலர்ஸ், நம்ம 4-வே ரோட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ரொம்ப நேரமாக இந்த ரோட்டுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லணும். ஆக்சுவலாக இந்த இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா லாங்கர் கியர்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. சிட்டிக்குள்ளே வந்து ஒரு 40-50 வந்து 6th கியர் போட்டு ஓட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இந்த வெஹிக்கிளோட ஸ்வீட் ஸ்பாட் வந்து 6000 RPMக்கு மேலே தான். 6000 RPMக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கிள் வந்து சீறி பாயுது அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ சூப்பராக இருக்குது 6000 RPMக்கு மேலே இந்த வெஹிக்கிளை வந்து ரைட் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் இருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் 6000 RPM மேலே எப்படி பவர் டெலிவரி பண்ணுதுன்னு பாருங்கள். பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் அந்த எக்ஸாஸ்டோட நோட்டே வேறு மாதிரி இருக்குது, சவுண்டே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் 6000 RPMக்கு மேலே. ஸோ நிறைய இடங்கள் நான் ஒரு 140 வரைக்கும்லாம் கூட கொஞ்சம் தூரம் ஓட்டி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. திரும்ப பாருங்கள் ஸோ எப்படி ரெஸ்பான்சிவாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? 6000 RPMக்கு மேலே செம்ம ரெஸ்பான்சிவாக இருக்குது இன்ஜினு. பட் வெஹிக்கிளில் கொஞ்சம் வைப்ரேஷன் அதிகமாக தெரியுதுன்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு 80-90லலாம் நீங்கள் க்ரூஸ் பண்ணுறீங்கன்னும் போது வைப்ரேஷன் வந்து ரொம்ப தெரியுது. பட் அதை மட்டும் கொஞ்சம் பஜாஜ் கவனிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். வைப்ரேஷனை மட்டும் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் 100+ மேலே ரொம்ப சூப்பராக வந்து க்ரூஸ் பண்ணலாம், ரொம்ப கான்ஃபிடண்ட்டாகவே க்ரூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி பிரேக்கிங் அந்த லெவலுக்கு கான்ஃபிடண்ட்டாகவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பிரேக்கிங்கையும் இன்னும் கவனிச்சிருக்கணும். பிரேக் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் உதறல் ஃபீல் இருக்குது. ஸோ மேபி இது மீடியா டிரைவுக்கான வெஹிக்கிள், ப்ரொடக்ஷன் வெஹிக்கிளில் இந்த பிரச்சனை இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம், ஷோரூம் வந்ததுக்கப்புறம் ஓட்டி பார்த்தா தான் தெரியும். பட் நான் ஓட்டி பார்க்குற இந்த வெஹிக்கிளில் வந்து பிரேக் கம்ப்ளைண்ட்டுங்கிறது இருக்குது. ஓகே, இங்கே ஒரு HP பெட்ரோல் பங்க் இருக்குது, பெட்ரோல் போட்டுருவோம். இங்கேயே போட்டு மைலேஜ் எவ்வளவு என்னன்றதை பார்த்துடலாம். பட்டு எந்த ஒரு முள்ளும் குறையவே இல்லை, டேங்க் ஃபில்லாக தான் இருக்குது. இதில் ஆவரேஜ் வந்து 29 கிலோமீட்டர் காட்டுது. ஆக்சுவலாக இதில் வந்து ஆவரேஜ் 43 கிலோமீட்டர் இது வரைக்கும் ஓட்டியிருக்கோம். 43.1 கிலோமீட்டர் வந்து ஓட்டியிருக்கோம். ஸோ டேங்க் ஃபில் பண்ணுவோம், எவ்வளோ கொடுக்குதுன்றதை பார்ப்போம். ஓகே ஃபைன். மீட்டரை காட்டுறா எவ்வளோ ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 43.2 கிலோமீட்டர் வந்து வண்டி வந்து ஓடி இருக்கு. இப்போ 1.68 லிட்டர் பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிருக்கு. ஸோ எக்ஸாக்ட் மைலேஜ் பார்த்தீங்கன்னா 25.7 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து மைலேஜ் வந்து கொடுக்குது. அவன் கம்பெனியில் சொன்னது 28 கிலோமீட்டரு. மேபி நம்ம வந்து ரொம்ப ரேஷ் டிரைவிங் தான். அதுவும் இல்லாமல் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைவேன்னு சொல்ல முடியாது. நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இது ஃபுல்லாக ஹைவேனே வந்து சொல்ல முடியாது. 2-வே ரோடு தான், நிறைய டிராஃபிக்காக தான் இருந்துச்சு. நிறைய இடங்களில் வந்து கியரை குறைச்சி கிட்டத்தட்ட 140 வரைக்கும்லாம் சம்டைம்ஸ் வந்து ஓட்டினேன். கொஞ்சம் ரேஷ் டிரைவ் பண்ணாலே அந்த 25 கிலோமீட்டருங்கிறது பரவாயில்லன்னு சொல்லலாம். ஒரு 400 சிசிக்கு மேபி ஒரு காமாக ஓட்டக்கூடிய ஆட்களாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 30 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பட்டு ஓகே, 25 ஆவரேஜ் ஓகே அப்படின்னே சொல்லலாம். ஸோ வெஹிக்கிளோட ஸ்டெபிலிட்டி விஷயத்துக்கு வருவோம். ஆக்சுவலாக ஒரு 100ல் கார்னர்லாம் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஓகே, ஒரு டீப் கார்னர் இல்லாமல் நார்மலாக ஹைவேஸில் வரக்கூடிய கார்னரிங் பண்ணும்போது இந்த சஸ்பென்ஷன் செட்டப்பும் சூப்பராக இருக்குது, டயருமே வந்து நல்லா இருக்குது. மேபி ஒரு டீப் கார்னர் எடுக்கிறோன்னும் போது அந்த லெவலுக்கு கான்ஃபிடென்ட் வந்து இல்லை. ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு டயர் வந்து இன்னும் கொஞ்சம் அகலமாக இருந்திருந்தாலோ இல்லை இன்னும் ப்ரீமியம் குவாலிட்டி டயர் வந்து ரியரில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பிரேக்கும் இம்ப்ரூவ் ஆகிருக்கும், கார்னரிங் ஸ்டெபிலிட்டியுமே இம்ப்ரூவ் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வெஹிக்கிள் வாங்கினீங்க அப்படின்னா ரியர் டயரை வந்து சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா பிரேக்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுமாதிரி கார்னரிங் ஸ்டெபிலிட்டியை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கவும் முடியும். ஓகே, நம்ம பஜாஜோட ஃபேக்ட்ரியை வந்து அடைஞ்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 58 கிலோமீட்டர் பக்கம் ஓட்டியிருக்கோம் இந்த வெஹிக்கிளை. எல்லா விதமான ரோட்ஸுமே வந்து இப்போ நம்ம ஓட்டி பார்த்தோம். ஹைவேஸ்லேயும் ஓட்டினோம், 2-வே ரோட்ஸ்லேயும் ஓட்டினோம்,
ஹில் ரோட்ஸ்லேயும் ஓட்டணும், ஏன் ட்ராக்லேயுமே வந்து ஓட்டி பார்த்தாச்சு. ஸோ இங்கே வந்து ட்ராக்லேயுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ ஒரு ஒரு கிளியரான ஒப்பீனியன் வந்து என்னால் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த இன்ஜினில் பாசிட்டிவாக பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாங்கர் கியர்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. சிட்டிக்குள்ளே எனக்கு ஓட்ட கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். இப்போ ஒரு சர்டன் ஆர்பிஎம் போனால் டக்குன்னு அடுத்த கியரை மாற்றணுன்றது இல்லை. ஸோ சிட்டிக்குள்ளே ஈஸியாக ஓட்ட முடிச்சு லாங்கர் கியர்ஸாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து ஹீட். ஸோ என்னோடய ஃப்ரெண்டு வந்து அவர் அப்படியே சந்தோஷ் நீ அப்படியே உள்ளே வாயேன். ஆக்சுவலாக இவன் பில்லியனாக உட்காந்து ஃபுல்லாக வந்து ஓட்டினான். ஸோ பில்லியனாக உட்காந்து வந்தான். ஸோ ஃபஸ்ட்டு பில்லியன் சீட் கம்ஃபர்ட் எப்படி இருந்துச்சு அதை சொல்லிடு. ஆல்ரெடி நம்ம பார்த்தா 200ல உள்ள அதே கம்ஃபர்ட் தான். ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை, வைப்ரேஷன் இருக்கு, மற்றபடி வண்டி ஓகே. அது மாதிரி ஒவ்வொரு த்ராட்டில் பண்ணும்போதும் இவன் ஓட்டும் போது இவன் ஓட்டினா உட்காந்தேன், த்ராட்டில் பண்ணும்போது கீழே விழுந்துருவோமோன்ற ஒரு பயம் இருந்துச்சு. ஸோ கிராப் ரயில வந்து கொஞ்சம் இறுக்கி பிடிச்சிக்கிற மாதிரி இருந்துச்சு. அது ஓகே, எல்லா பைக்ஸ்லையும் நம்ம பார்க்குறது தான். பேக்கில் வந்து பேக் ரெஸ்ட் வந்து இல்லாமல் இருக்கிறது. ஸோ இதுவும் சேம் அதே மாதிரி தான் இருந்துச்சு. பேக் ரெஸ்ட்லாம் இந்த வண்டிக்கு கொடுத்தாங்கன்னா அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஓகே ஃபைன். சீட்டிங் கம்ஃபோர்ட் பற்றி சொல்லியிருப்பாரு. ஓகே, NS 200 மாதிரி தான் சீட்டிங் கம்ஃபோர்ட் வந்து இருக்குது. ஸோ ரெண்டாவது ஹீட். ஸோ அவர் வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஓட்டும் போது அவர் வெறும் ஷூ போடல, செப்பல் தான் வந்து போட்டிருந்தாரு. எனக்கு பெருசாக ஹீட் தெரியல அப்படின்னாரு. நானுமே வந்து ஜீன்ஸ் பேண்ட் போடல. ஸோ நான் நார்மல் காட்டன் பேண்ட்டு தான். எனக்கும் இன்ஜின் ஹீட் வந்து இந்த 60 கிலோமீட்டர் ஓட்டும் போது பெருசாக வந்து ஹீட் வந்து தெரியல அப்படின்னு சொல்லுவேன். மேனேஜ்மெண்ட்டுமே இது ஓகே அப்படின்னு சொல்லலாம். மேபி எனக்கு நான் வந்து இந்த 50 கிலோமீட்டர் ஓட்டினதை வச்சு தான் சொல்கிறேன். மேபி ஒரு 100-200 கிலோமீட்டர்ஸ் மேலே ஓட்டும் போது வந்து ஹீட் ஆகலாம். நான் ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சஸ்பென்ஷன் நாட் பேட், எதுவும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி ட்ரிபிள் டிஜிட் வந்து ஈஸியாக வந்து பிடிக்க முடியுது. ட்ரிபிள் டிஜிட் வந்து பிடிச்சி ஓட்டுறதுக்குமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு 100+, ஒரு 110, 120 போகிறீங்கனாலும் க்ரூசிங்க்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். நான் ஆல்மோஸ்ட் ஒரு 130 வரைக்கும் ரோட்டில் ஓட்டி பார்த்தேன். ட்ராக்கில் வந்து ஒரு 140 வரைக்கும் என்னால் ஓட்ட முடிஞ்சிச்சு. பட் ஓகே, அந்த விஷயங்கள் ஹை ஸ்பீட்லாம் வந்து ஓகே பெட்டராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2-3 விஷயங்களை மாற்றிட்டு தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு தோணுது. ஒன்று வைப்ரேஷனு. இன்ஜினில் வந்து வைப்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ வைப்ரேஷனை குறைச்சிருந்தாங்கன்னா மேபி பெட்டராக இருந்திருக்கும். ரெண்டாவது பிரேக்கிங். ஸோ இவ்வளோ பெரிய இன்ஜின், இவ்வளோ பவரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜினுக்கு தகுந்த பிரேக் இல்லையோ அப்படிங்கிறது எனக்கு பர்சனலாக பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ட்ராக்கில் ஓட்டும் போதே நிறைய இடங்களில் கொஞ்சம் ஸ்லிப் ஆனிச்சு. பிரேக் அப்ளை பண்ணால் பேக் வீல் மட்டும் ஒரு மாதிரி எப்படி சொல்ல தட்டன்னு உதறா மாதிரி ஃபீல் ஆனிச்சு. ஸோ பிரேக்கிங் எனக்கு வந்து இம்ப்ரெசிவாக படலை. ரோட்லேயுமே எனக்கு அப்படி தான் இருந்துச்சு, ட்ராக்லேயுமே அப்படி தான் இருந்துச்சு. ஹை ஸ்பீடு போகும்போது அந்த பிரேக் வந்து சரியில்லைன்ற ஒரு மைண்ட் செட்டு நம்மளோட கான்ஃபிடென்ட்டே வந்து உடச்சிருது ஹை ஸ்பீடு போகும்போது. ஸோ பிரேக்கிங்கை இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஃபைனலி இது வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். 25 கிலோமீட்டர் மைலேஜ் வந்து கொடுக்குது. மேபி ஸ்லோவாக ஓட்டினா இன்னும் கொஞ்சம் அதிகம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ப்ராக்டிக்கலான ஒரு 400cc அப்படின்னு சொல்லலாம் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். பட்ஜெட் ரேஞ்சில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 1,85,000 தான் இதோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டு டெல்லியை பொறுத்த வரைக்கும். மேபி இதோட காஸ்ட் வந்து இன்னும் ஏறுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. மேபி 2 lakhs இல்லை 2,05,000 இந்த ரேஞ்சில் ப்ரைஸ் கொண்டு வந்தாலுமே கம்பேரிட்டிவ்லி டியூக் 250 விட இது ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் அப்படின்னே சொல்லுவேன். டியூக் 250 போகிறீங்கன்ற பட்சத்தில் அதை விட ஒரு கம்மியான ப்ரைஸில் ஒரு 400cc உங்களால் வந்து வாங்க முடியும். அந்த விஷயத்தில் இந்த விஷயங்களை வந்து பாராட்டலாம் அப்படின்னு சொல்லுவேன். சின்ன சின்ன மைனஸை ரெக்டிஃபை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். இந்த வெஹிக்கிளை பற்றின டீட்டெயில் ரிவ்யூ நம்ம சேனலில் இருக்குது, அதை போய் பாருங்கள். இதில் நான் இந்த வீடியோவில் வந்து எந்த விதமான ஸ்பெக்ஸையுமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன். இன்ஜின் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, வீல் சைஸ் எவ்வளவு, அதெல்லாம் நான் எதையுமே ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன். நீங்கள் அதை போய் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.